கிராம உதவியாளருக்கான வீடியோ எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி போஸ்டர் சென்ட் பண்ணணும், இடஒதுக்கீடு முறைன்னு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். ஒவ்வொரு வீடியோவிலும் நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா 2 கிராமத்துக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. 2 நீங்கள் இப்போ உங்களுடைய கிராமத்தை நீங்கள் அப்ளை பண்ணனாலே முதல்ல என்ன பண்ணணும்னா இன சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் தாலுக்காவில் உங்கள் கிராமத்துக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்கள் கம்யூனிட்டிக்கு உங்கள் கிராமத்தில் இருந்துச்சுன்னா அங்கே அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் வேறு கிராமத்தில் தான் எனக்கு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அந்த கிராமத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் 2 இடத்துக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸாமும் சரி இன்டர்வியூவும் சரி ஒரே டேட்டில் வந்துச்சுன்னா பண்ண முடியாது. நாங்கள் எங்கள் கிராமத்தில் அதே மாதிரி பண்ணும்போது அவங்க இல்லை ஒரு இதுதான் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எக்ஸாம் டேட்டும் இன்டர்வியூ டேட்டும் ஒரே இதில் வந்துட்டுனா நம்மளால இது பண்ண முடியாதுன்னு ஒரு அப்ளிகேஷனை தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால நீங்கள் முடிஞ்ச வரை அந்த இன சுழற்சி முறையில் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடை நல்லா பார்த்துட்டு அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். போஸ்ட்டில் அனுப்புனா எப்படி அனுப்பணும், இப்படி